இந்த தொகுதிக்கு வரும்பொழுது நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று. அதனாலதான் இன்றைக்கு காலையில தொகுதிக்கு வரும் பொழுதே மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி வரலும் ரயில்வே இந்த மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்தது. மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு நேரடியாக ரயில் சேவை வேண்டும் என்று அந்த ரயில் சேவையை இன்றைக்கு கொடுத்ததோடு அந்த மூலம் என்னன்னு பாருங்க, மக்களும் நேரடியாக போக முடியும், மக்களுடைய பிரயாணம் சௌகரியமாக அமையும். அதே போல மேட்டுப்பாளையம் பகுதியில விளைகின்ற விளைபொருள்கள், ஊட்டியில் இருக்கின்ற தேயிலை, அதே போல கோயம்புத்தூர்ல இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் நேரடியாக தூத்துக்குடி துறைமுகத்திற்கு சென்று தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கு இந்த ரயில் வசதியானது நம்முடைய பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்கும் என்றதோடு இன்றைக்கு 3 ரயில் திட்டங்களை நாம் கொடுத்திருக்கின்றோம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் வழியாக போத்தனூருக்கு ஒரு மின்சார ரயிலையும் இன்று இயக்கி இருக்கிறோம். அதே போல கோயம்புத்தூரிலிருந்து திருப்பதி செல்லுகின்ற ரயிலை சாம்பல்பூரில் நிறுத்தத்திற்கும் நாம் இன்றைக்கு அடிக்கல் அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். சகோதரர்களே, நாம் என்ன சொல்லுவோமோ அதை தான் சொல்லுவோம், செய்வோம். அதே போலதான் இந்த அவிநாசியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரலும் 4 வழிச்சாலை அன்னூர் வழியாக நாம் கொண்டு போகவும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுப்போம். நாம் இந்த பகுதியில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டிருக்கலாம், ஆனால் மக்கள் மனதில் நாம் இடம் பிடித்திருக்கின்றோம். அதனால்தான் நம் மக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். 2,30,000 பேர் நம் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்கு நாம் எப்பொழுதும் கூட உறுதுணையாக இருப்போம். அதனால் நாம் சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இங்க சேவூர் பகுதியில சேவூர் ரோட்ல இருக்கிற அரசு பள்ளி கிட்டத்தட்ட 600 மாணவிகள் படிக்கிறாங்க. 1600 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில இந்த திமுக அரசாங்கம் டாஸ்மாக் கடையை திறந்திருக்கிறது. மிகவும் வேதனைக்குரியதானது. இந்த டாஸ்மாக் கடையை பொதுமக்களுடைய எதிர்ப்பை மீறியும் திமுக அரசாங்கம் அங்கு கொண்டு வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், நாம் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாகிகள், நாம் அனைவரும் இணைந்து இந்த டாஸ்மாக் கடை அகற்றிய தீர்வோம். மணமகிழ் மன்றத்தை அகற்றிய தீர்வோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஊருக்கு போனா ஆஸ்பத்திரி இருக்கோ இல்லையோ, அந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்கோ இல்லையோ, அங்கன்வாடி மையம் இருக்கோ இல்லையோ, ஆனா டாஸ்மாக் கடை இருக்கு. எவ்வளவு ஒரு கேவலமான சூழ்நிலை! தமிழகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளுடைய பகுதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல கள்ளச்சாராயத்தார் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே பட்டம் பகல்ல சென்னையில வெட்டி கொலை செய்யப்படுகிறார். மதுரையில ஒரு தமிழகத்தினுடைய அமைச்சர் இருக்கிற அதே தெருவுல நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அதே போல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடலூர்ல 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தினந்தோறும் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தூக்கி எறிந்தால்தான் இந்த சட்டம் ஒழுங்கு சீராக கூடும். இந்த சட்டம் ஒழுங்குக்கு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்க ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும். இந்த அவிநாசி அத்திக்கடவு சொன்ன இந்த அவிநாசி பகுதியில எல்லாம் சிறு நெசவாளர்கள் கரண்ட் பில் எவ்வளவு முக்கியம் அவர்களுக்கு. இந்த ஆட்சி வந்த உடனே 2 முறை கரண்ட் பில் ஏற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு பல தொழில் நிறுவனங்கள் முடங்கி போயிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் கரண்ட் பில்ல மீண்டும் ஒரு பேரிடியாக மக்கள் தலையில இந்த கரண்ட் பில்லை ஏற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாம் தயாராக வேண்டும். மக்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். மக்களுடைய அன்பை பெறுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள்.